ஸ்டீவன் ஸ்மித் மாதிரியான ஒரு ஆளை நம்ம ஃபார்முக்கு வர வைக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இது வந்து அவருடைய ஃபேவரட் கிரவுண்ட். இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி 400 அடிச்சிருந்தாரு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. ஆவரேஜ் 78 வச்சிருந்தாரு. நேத்தன் லைனுக்கு கமின்ஸ் எவ்வளோ ஓவர் கொடுத்தாருன்னு பாருங்க 2 இன்னிங்ஸ்லும். வேற அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை நம்ம பேக் பண்ணல. அப்ப நீங்க 2 ஸ்பின்னர்ஸ் ஆடவே வேண்டாமே பிளேயிங் 11ல. இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டர்ஸை கொண்டாடக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுல ஒரு ஃபாஸ்ட் போலர், அந்த சியர், அந்த கிரவுட் சப்போர்ட் அதெல்லாம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல பிரசித் கிருஷ்ணா உள்ள எடுத்துட்டு வாங்க, கிவ் ஹிம் an opportunity, சிராஜை உட்கார வச்சு. எப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? பயந்துட்டே இருந்தா நம்ம ஸ்னிக்கோவை யூஸ் பண்ணாம அந்த டிசிஷன் கொடுத்தீங்க ஜெய்ஸ்வால். நான் அப்படியே வரேன். அடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு விஷுவல் எவிடன்ஸை வச்சே நீங்க டிசிஷன் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு மட்டும் ஏன் ஸ்னிக்கோவை யூஸ் பண்ணி 2008 மங்கி கேட் போது நீங்க சிட்னி மேட்சஸ்ல எவ்வளவு கான்ட்ரோவர்ஷியல் டிசிஷன் நடந்திருக்கு. அது ஒரு வாட்டியும் ஒரு சீரியஸ்லும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது? டெக்னாலஜி. இந்தியா மேட்சை தோத்ததுக்கான ரீசன் சார், ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் நம்ம இந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நிறைய பேசினோம். ஸ்டீவன் ஸ்மித் ஃபார்ம்ல இல்லை, லேபிஷன் ஃபார்ம்ல இல்லை. அவங்க 2 பேருமே இந்த மேட்ச்ல வந்து பயங்கரமா ஆடிந்தாங்க சார். அவர் ஒரு 140 அடிச்சாரு, இவர் 2 இன்னிங்ஸ்லயும் 70. ஸோ அவங்களோட அப்படியே இந்த சீரியஸ் போக போக அவங்களோட பிரச்சனைகள்லாம் சரியாகி இந்தியாவோட பிரச்சனைகள்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். ஒரு நல்ல பாயிண்ட், கரெக்டா சொன்னீங்க. ஸ்டீவன் ஸ்மித் மாதிரியான ஒரு ஆளை நம்ம ஃபார்முக்கு வர வைக்க கூடாதுன்னு சொன்னோம். பிரிஸ்பன்ல ஒரு 100 அடிச்சாரு. நான் ப்ரீ ஷோலயே சொன்னவங்க கிட்ட இது வந்து அவருடைய ஃபேவரட் கிரவுண்ட். இந்த டெஸ்ட் மேட்ச்க்கு முன்னாடி 400 அடிச்சிருந்தாரு இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. ஆவரேஜ் 78 வச்சிருந்தாரு. ஒன்ஸ் அகைன் தன்னுடைய லவ் அஃபேர் வித் மெல்பர்ன் ப்ரூவ் பண்ணிட்டாரு. பிரில்லியன்ட் 140. லாபுஷேன் 270. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் 70 பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் கண்டிஷன்ஸ்னு சொல்ல மாட்டோம், ஒரு டஃப் போலிங் அட்டாக். பும்ரா ஒரு ஸ்பெல்லையும் அவர் ஒரு பால் போட்டதும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிற மாதிரி போட்டாரு. பட் பிரில்லியண்டா ஆடினார் லாபுஷேன். நீங்க சொல்ற மாதிரி அவங்க சிட்னிக்கு சிட்னி லாஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு அவங்களுடைய எல்லா பாக்ஸஸையும் அவங்க டிக் பண்ணிட்டாங்க. இந்தியாவுக்கு தான் இப்போ நிறைய தலைவலியே இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஒரு செட்டில்ட் யூனிட்டா இருக்காங்க. இந்த ஆஸ்திரேலியன் போலிங் அட்டாக் ஆக்சுவலாக வந்து நேத்தன் லைனுக்கு வந்து நம்ம வந்து அஸ்வின் அவர்களோட ரிட்டையர்மெண்ட் அப்போ நம்ம பேசியிருந்தோம். ஒரு பிளேயருக்கு நீங்கள் ஒரு டீமாக எப்படி பேக் பண்ணுறாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் எப்படி பேக் பண்ணுன்றதை வச்சு தான் அந்த பிளேயரோட கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சீரியஸ் ஃபுல்லாகவே நேத்தன் லைன் வந்து அவ்வளோ பெருசாக வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல போடுறதுக்கு. எப்பயாவது ஒரு 5 ஓவர் 4 ஓவர் போட்டுட்டு இருந்தாரு. இந்த இன்னிங்ஸில் அவரோட போலிங் ஒரு பக்கம் குரூஷியலாக இருந்துச்சு இல்லை சார்? கண்டிப்பாக. அதனால தான் சொன்னேன், நேத்தன் லைனுக்கு கமின்ஸ் எவ்வளோ ஓவர் கொடுத்தாருன்னு பாருங்க 2 இன்னிங்ஸ்லும். வேற அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரை நம்ம பேக் பண்ணல. அப்ப நீங்க 2 ஸ்பின்னர்ஸ் ஆடவே வேண்டாமே பிளேயிங் 11ல. அங்கதான ரோஹித் சர்மாவோட மிஸ்டேக்கை திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். அவர் வந்து அண்டர் போல் பண்ணிட்டாரு. பட் நேத்தன் லைன் பிரில்லியண்டா போட்டாரு. போஸ்ட் டீக்கு அப்புறம் அந்த இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆன நிதிஷ்குமார் ரெட்டியை ஸ்லிப்ல எடுத்தாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1-2 டைட்டா போட்டதுனால மற்ற சைட்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரொம்ப அழகா கமின்ஸால ரொட்டேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனால தானே சொல்றேன், ஒரு கேப்டனுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். நேத்தன் லைனை பத்தி சொல்ல வேணாம். அவருடைய ரெக்கார்டு எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோர் தென் 530+ டெஸ்ட் விக்கெட்ஸ். அவருடைய ஸ்பெல் போஸ்ட் டி அதுதான் ஒன் ஆஃப் தி டிசைசிவ் மூமெண்ட் இந்த டெஸ்ட் மேட்ச்னு கூட சொல்லலாம். இந்தியன் டீம் தோத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பெருசா தெரிஞ்சது அப்படின்னா, பும்ரா வந்து 200 ஃபாஸ்டர் டு 200 விக்கெட்ஸ் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது இந்தியாவோட ட்ரீம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி எப்பயுமே இருந்திருக்கும். அதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய விஷயங்க. அவரை வந்து நான் வந்து பிந்தாஸ் பும்ரான்னு சொல்லுவேன். தில்லுக்கு துட்டு. எங்கேருந்தோ வந்தார் மும்பை இந்தியன்ஸ்குள்ள. எங்க இருக்காருன்னு பாருங்க. அந்த ஆவரேஜ் நீங்க சொன்ன மாதிரி 19 என்ன லிஸ்ட்ல இருக்காரு பாருங்களேன். நீங்க சொன்ன பேர்லாம் வந்து மிகப்பெரிய ஜாம்பவானு. இந்த கண்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பேட்டர்ஸை கொண்டாடக்கூடிய ஒரு கண்ட்ரி. அதுல ஒரு ஃபாஸ்ட் போலர், அந்த சியர், அந்த கிரவுட் சப்போர்ட் அதெல்லாம் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இனிமேல் எத்தனை சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் ஃபாஸ்ட் போலிங் எடுக்க போறாங்க. இப்போ யாரை பார்த்தாலும் பாலை பிடிச்சிட்டு அந்த பும்ரா மாதிரியே ஓடுறாங்க சின்ன பசங்க. ஸோ இஸ் சச் அ இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இன் இந்தியா. பும்ராவை பற்றி பேச வார்த்தைகளே கிடையாதுங்க. அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து ஃபினாமினல் அச்சீவ்மெண்ட்டு. ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அவருக்கு இன்ஜுரி எதுவுமே வரக்கூடாது. வராமல் இந்தியாவுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் அவர் ஆடணும். அதுதான் பும்ராவை பற்றி நம்ம பேச வேண்டியது. பும்ராவை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷோ இல்லை 10 ஷோ பண்ணலாம். கிரேட் அச்சீவ்மெண்ட். 200 கிளப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பும்ரா வந்து தன்னுடைய பூட்ஸை ஹேங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஒரு 450 டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்துருவாருங்க. ஏன்னா போலருங்க, அந்த மாதிரியான ஒரு போலர்லாம் கிடைச்சாருன்னா ஒரு கேப்டனுக்கு எந்த டீமுமே ரன் த்ரூ பண்ணிடலாங்க. இப்போ சமீர் இருந்திருந்தாருன்னா இது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும்.
பட் இது ரொம்ப தூரம் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார். கண்டிப்பா இந்தியன் போலிங் யூனிட் வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல தான் இருக்கு, நோ டவுட் அபவுட் இட். பட் நீங்க இப்பதான் களத்துல இறக்கணும் சின்ன பசங்களை. பிரஷித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா இவங்கள மாதிரியான போலர்ஸை சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல பிரஷித் கிருஷ்ணா உள்ள எடுத்துட்டு வாங்க, கிவ் ஹிம் an opportunity. சிராஜை உட்கார வச்சு எப்ப நீங்க வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க போறீங்க? பயந்துட்டே இருந்தா நம்மளால வந்து ஒரு பிளேயரோட பொட்டன்ஷியலை மேக்ஸிமைஸ் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ரைட் நவ் ஃபாஸ்ட் போலிங்கோட டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. பட் டேலண்ட் நிறைய இருக்கு. டேலண்ட் பர்ஃபார்மன்ஸாக மாறணும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் டைமில் கொடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிரஷித் கிருஷ்ணாலாம் 11ல் ஆடக்கூடிய ஒரு கேண்டிடேட். சிராஜுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டீங்க. அண்ட் மோர் ஓவர் நிறைய ஒர்க் லோட் இந்த வாட்டி பும்ராக்கு ஒரு ஆளுக்கு விழுந்திருக்கு. ஸோ சிட்னியை பொறுத்த வரைக்கும் அவரை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும்னா அந்த எண்டு அவருக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிங் ரோல் வேணும். அப்படி இருக்கும்போது பிரஷித் கிருஷ்ணாவும் லாங் ஸ்பெல்ஸ் போடுவார். அவரை 11ல் ஆட வைக்கிறது ஒரு ஐடியல் விஷயமா இருக்கும்னு நான் சொல்லுவேன். எல்லா டிசிஷனையுமே ஸ்னிக்கோவை யூஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த டிசிஷனை மட்டும் எப்படி ஸ்னிக்கோவோட இது இல்லாம எடுத்தாங்க சார்? இஸ் இட் கன்க்ளூசிவ் கேட்கணும்னா, அதாவது நீங்க வந்து ஒரு ஆங்கிள் வச்சு ஸ்னிக்கோவை யூஸ் பண்ணாம அந்த டிசிஷன் கொடுத்தீங்க ஜெய்ஸ்வால். நான் அப்படியே வரேன். அடுத்த விக்கெட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்புக்கு நீங்க அதே மாதிரி விஷுவல் எவிடன்ஸை வச்சே நீங்கள் டிசிஷன் கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கு மட்டும் ஏன் ஸ்னிக்கோவை யூஸ் பண்ணி பாலோட மார்க் இருக்கான்னு பார்த்து நீங்கள் கொடுத்தீங்க? அப்போ ஸ்னிக்கோ வந்து முட்டிக்கு கீழே வந்தால் ஒர்க் ஆகும், தலைக்கு மேலே போனால் பவுன்சருக்கு ஒர்க் ஆகாது ஸ்னிக்கோ. என்னோட கேள்வி அதுதான். ஸ்னிக்கோவில் உங்களுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா தேர்ட் அம்பையர் அதை நாட் அவுட் தான் கொடுத்துருக்கணும். இன்னொன்று ஆன்ஃபீல்ட் அம்பையரோட டிசிஷனும் நாட் அவுட் தான். ஆன்ஃபீல்ட் அம்பையரோட டிசிஷன் நாட் அவுட் தாங்க. ஆன்ஃபீல்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்து தேர்ட் அம்பையருக்கு அவர் பட்டுதா இல்லையான்னு மேல அமிச்சாரு. அப்படி இருக்கும்போது நீங்க ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட்லேயே நீங்க பாத்தீங்கன்னா ஐ சி ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆங்கிள் தேர் இஸ் அ டீவியேஷன். அந்த அம்பையர் பங்களாதேஷி அம்பையர் தேர்ட் அம்பையர். ஸோ ஒரு ஆங்கிள் பாத்தீங்க. அதே மாதிரி நீங்க அடுத்த 2 ஆங்கிள் ஃபுட்டேஜஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது பால் அந்த அளவுக்கு பட்டுட்டு போச்சான்னு கன்க்ளூசிவா தெரியல. அதே மாதிரி அதை வந்து ரீகன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் ஸ்னிக்கோ இருக்கு. அப்படி ஸ்னிக்கோல உங்களுக்கு டீவியேஷன் இல்லாத போதே எப்படி தேர்ட் அம்பையர் அதை வந்து அவுட்னு ரூல் பண்ணலாம்? ஸோ வென் ஆகாஷ் தீப்புக்கு நீங்க வந்து அடுத்த டிசிஷனவே ஸ்னிக்கோ வச்சு தானே கொடுத்தீங்க. அது ஒரு குரூஷியல் ஸ்டேஜ் ஆஃப் த கேம். இந்த ஆங்கிள் பார்த்தா கண்டிப்பா பால் டீவியேஷன் இருந்த மாதிரி தான் இருந்தது, நோ டவுட் அபவுட் இட். அதர் 2 angles were not conclusive. சரியா இல்ல. அதே மாதிரி ஸ்னிக்கோல பால்ல எந்த விதமான டீவியேஷனுமே காட்டல. ஸ்னிக்கோ வித்தின் தி கைட்லைன்ஸ்குள்ள தான் நீங்க ஒரு டிசிஷனை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்னிக்கோ உங்களுக்கு எந்த விதமான எட்ஜும் காட்டாத போதே நீங்க எப்படி அதை ரூல் பண்ணுவீங்க இன் ஃபேவர் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் சைடு? இதை நான் டிபேட்டபிளா பேசவே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் வித்தின் த கைட்லைன்ஸ்குள்ள அந்த டிசிஷன் கொடுக்கல. அது ஒரு கேம் லூசிங் மூமெண்ட் தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியால இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய 2008 மங்கி கேட் போது நீங்க சிட்னி மேட்சஸ்ல எவ்வளவு கான்ட்ரவர்ஷியல் டிசிஷன் நடந்திருக்கு. அது ஒரு வாட்டியும் ஒரு சீரியஸ்லும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுது? டெக்னாலஜி, இஃப் டெக்னாலஜி இஸ் நாட் 100%, டோன்ட் யூஸ் டிஆர்எஸ் யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டு போர்டுமே வேணாம்னு சொல்லி டிஆர்எஸ் இல்லாம ஆடலாம். ஒரு வைட்டல் பிளேயரை வைட்டல் ஸ்டேஜ் ஆஃப் த கேம்ல ஒரு டிசிஷனு நம்மளுக்கு மேட்சை டிராப் பண்ண வேண்டிய ஒரு மேட்சை வந்து லூஸ் பண்ணிட்டோம் நம்ம. புரியுதுங்களா? நான் அந்த ஒரு டிசிஷன் ஹியூஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் தேர்ட் அம்பையரோட டிசிஷன் வாஸ் அ மிஸ்டேக், நோ டவுட் அபவுட் இட். சார் இப்போ அடுத்து வந்து சிட்னி டெஸ்ட் எப்படி பாக்ஸிங் டே டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமோ, நியூ இயர் டெஸ்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியம். 2-2 இல்ல வந்து 3-1 சார்? 2-2 பண்ணோம்னா நம்ம பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ரீடைன் பண்ணலாம். சிட்னியில பொறுத்த வரைக்கும் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் விக்கெட்டு இதே மாதிரி தான் போகும். 4 நாள் ஆட்டம் இருக்குது. 5வது நாள் வரத்துக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் 2 ஸ்பின்னர்ஸ் ஆடணும், கண்டிப்பாக ஆடணும். அதே மாதிரி சிராஜுக்கு பதில் பிரஷித் கிருஷ்ணா எடுத்துகிட்டு வரணும். அண்ட் சுப்மன் கில்லு உள்ளே வரணும். ரோஹித் சர்மா தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், பும்ரா கேப்டன் பண்ணட்டும். ரோஹித் சர்மா இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்சுக்கு அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நான் ரெஸ்ட்னே சொல்ல டிராப்டுன்னு சொல்லிக்கல. ஏன்னா இந்தியா ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்றது தப்பே கிடையாது. இன்னொரு சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வருது. அப்படி இருக்கும்போது அவரோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லது தானே சார்? கண்டிப்பா கோகுல். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை வந்து இப்ப ரைட் நோ வந்து கேப்டனா நீங்க வந்து உள்ள உங்களால 100% கொடுக்க முடியல. ஏன்னா ஆஸ் அ பேட்டர் நீங்க பர்ஃபார்ம் பண்றதுனால அதுவே உங்களுக்கு நிறைய கேள்விகள் உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் ஃபீல்ட்ல இருக்கும்போது. அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் யூ ஸ்டே அவே ஃப்ரம் த கேம், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பும்ரா நல்லா
ஃபார்ம்ல இருக்கும்போது எல்லாமே கிளிக் ஆகும் கேம்ல. ஃபார்ம்ல இல்லாத போது இந்த கேம் வந்து பயங்கரமா பைட் பண்ணுவாங்களே, அதை ஆடினவங்க எல்லாருக்குமே புரியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ரைட் நோ ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் வின்னிங் சிட்னி அவரு உட்கார்றது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட் அட்டண்டன்ஸ் வந்து இது பண்ணி 1930ஸ்க்கு அப்புறம் இதுதான் வந்து மிகப்பெரிய அட்டண்டன்ஸ். ஏன்னா வந்து அப்படி ஒரு க்ரௌட் இருந்துகிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் டேலாம் வந்து ஒரு ஒரு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல் பிட்வீன் இந்தியா உமன்ஸ் அண்ட் ஆஸ்திரேலியா உமன்ஸ் அதுக்கு தான் அவ்வளோ க்ரௌட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சுக்கு தான் வந்து ரொம்ப பெரிய க்ரௌட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி கோகுல், வாட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டுங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வந்து 3 கண்ட்ரீஸில் தான் இன்னும் உயிரோடு இருக்குது. ஒன்று வந்து ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து அண்ட் இந்தியா. அதுவும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் வந்து என்ன க்ரௌடு நீங்கள் சொன்ன மாதிரி 1937 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் க்ரௌட் 3,53,000 and odd. அதை மிஞ்சிடுச்சு இந்த டெஸ்ட் மேட்ச். 2024 இந்த மாடர்ன் டே கிரிக்கெட்டர்ஸை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். 3,75,000 பீப்புள் வந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு. தட் மீன்ஸ் இந்த மாதிரியான பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சஸ்லாம் வந்து ஒரு வருஷம் அந்த ட்ரெடிஷனை மெயின்டைன் பண்ணி ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா மாதிரியான சென்டர்ஸில் அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவை என்ன பண்ணோம்னா ஒரு ஊருக்கு ஒரு பண்டிகை வந்து சிறப்பு இருக்கு. சென்னைனா பொங்கல் டெஸ்ட்னு வைக்கணும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து நடக்கும்ல சார், முன்னாடி நடந்துட்டு இருந்தது. அப்போ ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்றது தெரியல. இந்தியா உங்களுக்கே தெரியும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியன் போர்ட் பிசிசிஐ கூட என்ன பண்ணணும்னா ஒரு 5 சென்டர்ஸை மட்டும்தான் டெஸ்ட் பிளேயிங் சென்டர்ஸா வச்சுக்கணும். அதாவது சென்னை, மும்பை, பெங்களூரு, அகமதாபாத், அது எல்லாமே டெல்லி, அந்த மாதிரியான இடத்துல நீங்க வச்சீங்கன்னா ஒரு 5 சென்டர்ஸ்ல க்ரௌடு வந்து இன்னும் புல் பண்றதுக்கு நிறைய கெப்பாசிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் 2024 எம்சிஜி என்னைக்குமே கிரிக்கெட் ரசிகர்களுடைய நெஞ்சில கண்டிப்பா இருக்கும். சார் 2 விஷயம் கேட்கணும் சார். ஒன்று வந்து மொமெண்ட் ஆஃப் த மேட்ச், உங்களோட மொமெண்ட் ஆஃப் த மேட்ச் என்னவா சார்? எனக்கு ஒன்று இருக்குது சார், உங்களோட என்ன சார்? இந்தியா மேட்சை தோத்ததுக்கான ரீசன், அந்த மொமெண்ட் கேட்குறீங்க. எதனால முக்கியமான மொமெண்ட்டே இல்லை, இது வந்து ஒரு இம்ப்ரெசிவான மொமெண்ட்னா நீங்கள் எதை சார்? சரி, ஒரு மொமெண்ட்னு சொல்ல மாட்டேன், 3 to 4 மொமெண்ட் இருக்கு. அதில் தான் வந்து இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்க. ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த சிராஜ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போடலை. ஏன்னா 2 சைடு ஆஃப் த விக்கெட்டுக்கும் போட்டு நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. அதே மாதிரி டே 2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கமின்ஸ் அண்ட் ஸ்டீவன் ஸ்மித், அதுவும் வந்து ஒரு முக்கியமான தருணம். அதுக்கப்புறம் அந்த ரன் அவுட், ஜெய்ஷ்வாலோட ரன் அவுட் லேட் டே 2ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு ரன். அது மிஸ்டேக் வந்து 2 பேர் மேலேயும் சொல்லுவேன். இவர் வந்து வாக் பண்ணி தான் அந்த நிறைய பேர் அதை அனலைஸ் பண்ணவே இல்லை. இவர் பார்த்தீங்கன்னா கிரீஸுக்கு வெளியே தான் நின்றாரு. அதுக்கப்புறம் 2 ஸ்டெப்பு வச்சு ஆடிட்டு வித் மொமெண்டம் போனதுனால விராட் கோலி திரும்பி பார்த்து அந்த அடித்த பேஸில் அவரால் அதை வந்து ஜட்ஜ் பண்ணி வர முடியல. ஸோ 2 பேர் வெளியும் மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். 3வது நாள் நிதிஷ்குமாரோட பிரில்லியன்ஸு. டே 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் விக்கெட்டோட ஸ்டாண்டு. சார் ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பேசணும். இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நியூ இயர் டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் நியூ டெஸ்ட்டுக்கு அப்புறமும் பேசுவோம் சார். நன்றி சார். தேங்க்ஸ் கோகுல்.